இல்லாத பணம். ஸ்டார்பக்ஸ்ங்கிற ஒரு காஃபி கடைக்கிட்டே இருக்குங்கிறான். ஏன்னா அவன் கார்டுல இருக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுக்கு வட்டி கிடையாது. இப்போ ஸ்டார்பக்ஸ் ஒரு கார்டு வாங்குறீங்க, ஒரு காஃபி கார்டு நீங்க வாங்குறீங்க 1000 ரூபாய்க்குன்னா அது என்னைக்கு அந்த 1000 ரூபாய் நீங்க முடிக்க போறீங்கன்னு தெரியாது. நீங்க 350 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்கிட்டு 3 மாசம் கழிச்சு போகலாம். ஆனா 750 ரூபாயை வச்சுட்டு அவன் எந்த வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு அவனுக்கு உங்களுக்கு வட்டி கொடுக்க போறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை விட அந்த காஃபி கடையினுடைய கார்டு இருக்கக்கூடிய பணத்தின் அளவு எக்கச்சக்கம். தட்ஸ் கால்ட் தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மணி. ஒண்ணுமே கிடையாது. உங்களோட காசை கொடுத்துட்டு பெருமை பீத்தலா கார்டை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த காசை அவன் மல்டி மில்லியன் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பிசினஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்பக்ஸ் உடைய இரண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு பக்கம் பிசினஸ் வைஸ் அவங்க பண்ணக்கூடிய கிரியேட்டிவான ஐடியா, இன்னொரு பக்கம் அவங்களுடைய சூப்பர் இமோஷனல் கண்டென்ட். நீங்க எங்க போய் பாத்துறீங்களா, ஸ்டார்பக்ஸ்ல மட்டும் ஒரு ஸ்பெஷல் இது, உங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுவோம். கோபிநாத் அப்படின்னா நீங்க போனோடனே இந்த கார்டுல உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க, கோபிம்பாங்க. நீங்க அவன் கோபிநாத் அப்படின்னு உங்களை கூப்பிடுவான். முதல் முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ஆம்பியன்ஸ்க்கு உங்களை பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு பர்சனல் டச் கிடைக்கும். அப்ப கோபிநாத்னு சொல்றப்ப திரும்பி பார்ப்பாங்க 2 பேர். அப்ப சம்பந்தம் இல்லாம இந்த கார்னர் மூலையில உட்காந்து காதலிச்சிட்டு இருக்க 2 பேருக்கு எங்கேருந்தோ வந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க கோபிநாத் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க சுதாகர் ஒருத்தரை கூப்பிடல, யாரு இந்த சுதாகர் நிமிந்து பாக்குறப்ப சுதாகர கோபிநாத்துக்கு தெரியும். There Starbucks family comes in. You got the point. ரொம்ப சிம்பிள் ஐடியா. ஸ்டார்பக்ஸ் அதுதான் சொன்னேன், இமோஷனை பியூட்டிஃபுல்லா அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. அமெரிக்கா மாதிரியான ஒரு தேசத்துல அவங்களுமே அப்படிதான். அவங்க எக்ஸ்ப்ளோரிங் மார்க்கெட் கிடையாது, ஒரு புதிய கல்ச்சர் உருவாக்குனாங்க. இன்னைக்கு அமெரிக்கால இவ்வளவு பெரிய டப்பால 1 லிட்டர் காஃபியை காலையில வாங்கி வச்சுட்டு 6 சுடு பண்ணி குடிச்சிட்டு இருக்க எவனுக்கும் தெரியாது இவ்வளவு காஃபி குடிப்போம். 25 வருஷத்துனால யோசிச்சதே கிடையாது. அவ்வளவு காஃபி அவங்க குடிக்க வச்சாங்க. அது பிசினஸ் வைஸ் சரியா இருக்கலாம், ஹெல்த் வைஸ் தப்பு, அது அடுத்த விஷயம். ஆனா அது மேட் இட். இப்ப குடிச்சிட்டு இருக்க யாருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா நமக்கே தெரியாது நம்ம இவ்வளவு காஃபி குடிக்கணும். அப்போது காஃபி இல்லைன்னு ஒரு புத்தகமே இருக்கு. நாமெல்லாம் பிறந்த காலத்துல இருந்தே காஃபி குடிச்சிட்டு இருக்கா நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது. காஃபி இங்க புதுசா தான் வந்துச்சு. அப்போது காஃபி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம். காலையில வந்து எனக்கு காஃபி குடிக்கலாம் மூட் ஸ்விங் வந்துடும், காலையில வந்து காஃபி குடிக்கலாம் எனக்கு கக்கா வராது, காலையில வந்து காஃபி குடிச்சா டே வில் பி பிரைட் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. காஃபிலாம் நம்ம ஒன்றும் குடிக்கலாம் கிடையாது, இடைப்பட்ட காலத்துல வந்த ஒண்ணுதான். ஸோ ஸ்டார்பக்ஸ் அதோட சைஸை ஏற்றிக்கிட்டே போனா, ஆவரேஜ் உடைய சைஸை பெருசா கன்சம்ஷன் ஆஃப் காஃபியை கூட்டிகிட்டே போனா. காலையில ஒரு காஃபி இவ்வளவு பெருசு வாங்கி வச்சுக்கிட்டு ஆத்தி 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 அப்புறம் மாப்பிள்ளைன்னு குடிப்பாங்க. இங்க அது மாதிரி சாயந்தரம் வரைக்கும் 1 லிட்டர் காஃபி குடிப்போம். ஒரு நாள் அமெரிக்கர்கள் முன்னால் நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா காலத்திலும் அதிகமான அளவுக்கு அவங்க காஃபி குடிச்சதில்லை. அந்த கன்சம்ஷன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாங்க. அதுல வந்து கிரியேட்டிவ் தான் மல்டிப்ளிகேஷன். என்கிட்ட இவ்வளவு கஸ்டமர் தான் இருக்கான், இந்த கஸ்டமர்ஸ் இவ்வளவு பேர் கிட்ட நான் எவ்வளவு யூனிட் செல் பண்ண முடியும். புதுசா இதுக்காண்டி அமெரிக்க அரசாங்கத்தில் பேசி அதிக மக்கள் தொகையை உண்டாக்குங்கள், வெளிநாடுகள் ஆட்களை கொண்டாந்து இறக்குங்கள், அதிகமான காஃபியில நாங்கள் விற்பனை செய்ய வேண்டியது அவன் சொல்லவே கிடையாது. வச்சிருக்க 10 பேர் ஆளுக்கு 1/2 லிட்டர் குடிச்சிருந்தானே, ஆளுக்கு 2 லிட்டர் குடிக்க வைடா, அதுக்கு என்ன ஏற்பாடு அதை செய்டா அப்படிங்கிற வேலைகள் ஆரம்பிச்சாங்க. அதை விட சூப்பராக ஆரம்பிச்சது கார்டு.